தமிழ்நாட்டு விடுதலை போராட்டம் பார்க்க போகிறோம். இது 10th புக்கில் 9th லெசனில் இருக்குது. தமிழ்நாட்டு தொடக்ககால தேசிய அதிர்வுகள் என்னென்னா சென்னை வாசிகள் சங்கம், சென்னை மகாஜன சபை, இதெல்லாம் இதை பற்றி பார்க்க போகிறோம். சுதேசி இயக்கம், நெக்ஸ்ட் சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம், தென்னிந்திய நல உரிமை சங்கம், நீதி கட்சி, தமிழ் சத்தியாகிரகம், இதை பற்றி பார்க்க போகிறோம். இந்திய தேசிய காங்கிரஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதுவும் பார்க்க போகிறோம். தென்னிந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் சங்கம் தான் சென்னை வாசிகள் சங்கம். எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1952 ஸ்டார்ட் பண்ணாங்க சென்னை வாசிகள் சங்கம். சென்னை வாசிகள் சங்கத்தை நிறுவியவர் வந்து யாருன்னா எச்சி.நரசு சீனிவாசனார். சித்திரவதை சட்டத்திற்கு எதிராக சித்திரவதை ஆணையம் நிறுவிய சங்கம் தான் சென்னை வாசிகள் சங்கம். இந்த சென்னை வாசிகள் சங்கம் வந்து அதிகம் வணிகர்கள் இருந்தாங்க. இந்த அமைப்போட கோரிக்கை உறுப்பினர் நலன்களை முன்னெடுக்கணும், வரிகளை குறைக்கணும். இதை தான் கோரிக்கை, இந்த சென்னை வாசிகள் சங்கத்தோட கோரிக்கை. நெக்ஸ்ட்டு கிறிஸ்துவ சமய பரப்பாளர்களுக்கு அரசு அதிக ஆதரவு அளித்தாங்க, அதை எதிர்த்தாங்க இந்த சங்கம். நெக்ஸ்ட்டு 1962 இந்த சங்கம் செயலிழந்து போனது. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் தேசியவாத பத்திரிகைகள் தொடக்கங்கள் என்னென்ன பார்க்கலாம். என்னென்ன பத்திரிகை? தி ஹிந்து, சுதேசி மித்திரன். யார் ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சென்னையில் உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்தவங்க யாருன்னா முத்துசாமி அவர்கள், டி. முத்துசாமி. 1977 இருந்திருக்காங்க. இந்த ஹிந்து பத்திரிகை 1978 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. தொடங்கியவர் சுப்பிரமணியம். சுதேசி மித்திர இதில் 1791 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சுப்பிரமணியம். அது இதில் பின்னாடி நாளிதழாக மாறிச்சு. எப்போன்னா சுதேசி மித்திர இதில் நாளிதழாக மாறின வருடம் 1999. சென்னையில் தொடங்கிய முக்கிய பத்திரிகை பார்த்திங்கன்னா இந்தியன் பேட்ரியாட், சவுத் இந்தியன் மெயில், மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட், தேச பீமானி, விஜயா, சந்திரோதயம், இந்தியா, இதெல்லாம் தொடங்கிய முக்கிய பத்திரிகை சென்னையில் தொடங்கிய முக்கிய பத்திரிகைகள். சென்னை மகாஜன சபை பார்க்க போகிறோம். சென்னை மகாஜன சபை பார்த்திங்கன்னா தென்னிந்தியாவில் தெளிவான தேசிய நோக்கங்களும் தொடங்கப்பட்ட ஒரு தொடக்ககால அமைப்பு தான் சென்னை மகாஜன சபை. ஒரு தேசிய நோக்கங்களும் தொடங்கப்பட்ட ஒரு தொடக்ககால அமைப்பு தான் இந்த மகாஜன சபை. நிறுவப்பட்ட ஆண்டு 1984 மே 14 நிறுவப்பட்டாங்க. மே 16. இவர் வீர ராகவாச்சாரியார், ஆனந்த சாலு, டி. ரங்கையா. இதில் தலைவர் ரங்கையா நாயுடு. முதல் செயலர் ஆனந்த சார்லு. குடிமைப் பணிகளுக்கான தேர்வுகள் இங்கிலாந்திலும் இந்தியாவிலும் ஒரே சமயத்தில் நடத்தப்படணும்னு சொல்லியிருக்காங்க. சென்னை மகாஜன சபையில் லண்டனிலும் இந்திய கவுன்சிலை மூடுவது, வரிகளை குறைக்கணும், இதெல்லாம் இவங்களோட கோரிக்கை. குடிமைப் பணிகள் தேர்வுகள் இங்கிலாந்திலும் இந்தியாவிலும் ஒரே சமயத்தில் நடக்கணும். லண்டனில் இந்திய கவுன்சிலை மூடணும், வரிகளை குறைக்கணும், இராணுவ குடியில் நிர்வாக செலவுகளை குறைக்கணும். இதெல்லாம் இந்த அமைப்போட கோரிக்கை. பின்னால் இந்த கோரிக்கை இந்திய தேசிய காங்கிரஸோட கோரிக்கையாக வச்சுங்கிறாங்க 1985. சென்னை சேர்ந்த ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது பாருங்கள், இந்த பேர்லாம் இம்பார்ட்டன்ட். சென்னை சேர்ந்த புகழ்பெற்ற தமிழ்நாட்டு மிதவாத தலைவர்கள் சீனிவாச சாஸ்திரி, சிவகாமி, கிருஷ்ணசாமி, வெங்கட்ராமனர், நடேசனர், மாதவராவ், சுப்பிரமணியனர், இவங்களாம் தமிழ்நாட்டு மிதவாத தலைவர்கள். இந்த பேர் இம்பார்ட்டன்ட் கேட்பாங்க. வெங்கட்ராமனர், நடேசன், மாதவராவ், சுப்பிரமணியனர். சென்னை மகாஜன சபை பார்த்திங்கன்னா சென்னை மகாஜன சபை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1984 ஸ்டார்ட் பண்ணாங்க. 1984 டிசம்பரில் அடையார் என்ற இடத்துல பிரம்மானந்த சபை கூடியது. தாத்தாபாய் நவ்ரோஜி, சுரேந்திரநாத் பானர்ஜி முக்கிய தலைவர்கள்னாங்க. சென்னை சேர்ந்த சுப்பிரமணியம், ரங்கையா, ஆனந்த சாலு இவங்கெல்லாம் கலந்துக்கிட்டாங்க சென்னை மகாஜன சபையில். கேட்பாங்க சப்போஸ் யாராவது கலந்துக்கிட்டாங்கன்னு.
கலந்துட்டு மொத்தம் பார்த்திங்கன்னா இத்தனை பேர் கொடுத்துருக்காங்க. 10th புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. பிரம்மோன்னமா சபை கூட்டத்தில் யார் யார் கலந்துக்கிட்டாங்க? 1984 கூட்டத்தில் தாத்தாபாய் நவரோஜி, சுரேந்திரநாத் பானர்ஜி, தெலாங், சுப்பிரமணியம், ரங்கையா, ஆனந்தச்சாரி இவங்களாம் கலந்துக்கிட்டாங்க. மொத்தம் 6 பேர் கொடுத்துருக்காங்க புக்கில். இந்திய தேசிய காங்கிரஸ் பார்க்கலாம். இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து முதல் கூட்டம் வந்து 1985 பம்பாயில் நடைபெற்றது. ஃபஸ்ட்டு பூனா நடக்கணும் இருந்துச்சு இந்த கூட்டம். அதுக்கப்புறம் காலரா நோயினால் பம்பாயில் மாற்றப்பட்டாங்க இந்த முதல் கூட்டம். மொத்தம் 72 பேர் கலந்துக்கிட்டாங்க. அதில் 22 பேர் சென்னை சேர்ந்தவங்க. ஏவோ ஹியூம் தான் இல்லை இந்திய தேசிய காங்கிரஸ் முதல் கூட்டத்தில் வந்து செயலாளர் ஏவோ ஹியூம். டபிள்யூசி பானர்ஜி தலைமையில் நடைபெற்றது முதல் கூட்டம். ரெண்டாவது கூட்டம் வந்து 1986 கல்கத்தா நடைபெற்றது. தாத்தாபாய் நவரோஜி தலைமையில் நடைபெற்றது. தாத்தாபாய் நவரோஜி வந்து 3 இந்திய தேசிய காங்கிரஸ் கூட்டத்துக்கு தலைமை வகித்திருக்காங்க. மூன்றாவது கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா 1987 சென்னையில் நடைபெற்றது. 1000 விளக்கு மக்கீஸ் தோட்டத்தில் நடைபெற்றது. இதில் வந்து 607 பேர் கலந்துக்கிட்டாங்க. அதில் 322 பேர் வந்து சென்னை சேர்ந்தவங்க. மூணாவது கூட்டத்தில் தலைமை வகித்தது வந்து பக்ருதீன் தியாப்ஜி. நாலாவது கூட்டத்துக்கு தலைமை வகித்தவங்க இப்போ யாருன்னா 1988 அலகாபாத்தில் நடைபெற்றது. வங்கப்பிரிவினை 1905 நடைபெற்றது. வங்கப்பிரிவினை சுதேசி இயக்கத்திற்கு இட்டு சென்ற பிரிவு தான் வங்கப்பிரிவினை. 1905 ஸ்டார்ட் பண்ணாங்க. 1905 ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்தியாவின் பல பகுதிகளில் குறிப்பாக வங்காளம், பஞ்சாப், மகாராஷ்டிரா இந்த புகழ்பெற்ற தலைவர்கள் தோன்றினாங்க. இதனால் சுதேசி நிறுவனங்களை ஊக்குவிக்கணும், அந்நிய பண்டங்களை புறக்கணிக்கணும், தேசிய கல்வி முன்னெடுக்கணும், இதெல்லாம் நடைமுறைப்படுத்தினாங்க இந்த சுதேசி இயக்கத்தில். தமிழ்நாட்டை சேர்ந்த முக்கிய தலைவர்கள் யாருன்னா வ.உ. சிதம்பரனார், சர்க்கரையா, சுப்பிரமணிய பாரதி, சுரேந்திரநாத் ஆரியர் ஆகியோரும் முக்கிய தலைவர்கள். தமிழ்நாட்டை சேர்ந்த சேர்ந்த தலைவர்கள் சொல்கிறாங்க. சுதேசி முத்திரமும் இந்தியாவும் 2 முக்கிய இதழ்கள். வங்கப்பிரிவினை 1905 ஸ்டார்ட் பண்ணது. 1905 வருஷம் முக்கியம், ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதுக்கப்புறம் இந்த வ.உ. சிதம்பரனார் பார்த்திங்கன்னா சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. தூத்துக்குடியில் தொடங்கப்பட்ட இந்த நிறுவனம் தான் சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம். காலியா, லோவா என்ற 2 கப்பல்கள் வந்து விலைக்கு வாங்கி தூத்துக்குடிக்கும் கொழம்புக்கும் இடையில் ஓட்டினார். தூத்துக்குடிக்கும் கொழம்புக்கும் கேட்கலாம் ஃபஸ்ட்டு. இது நிறுவனம் யார், இது வந்து எங்கெங்கே போச்சுன்னு பார்க்கலாம் அந்த கப்பல். நெக்ஸ்ட்டு வந்து கப்பலின் பேர் வந்து காலியா லாவோ. சிறிய செக்கத்து செம்மல் சொல்கிறாங்க. வ.உ. சிதம்பரம் வந்து சிறிய செக்கத்து செம்மல். தூத்துக்குடிக்கும் கொழம்புக்கும் இடையே போனது. வ.உ.சியும் சுப்பிரமணிய சிவாவும் வந்து என்ன பண்ணாங்கன்னா திருநெல்வேலி, தூத்துக்குடி நூற்பாலை தொழிலாளர்களை அணிதிரட்டத்தில் முக்கிய பங்கு இவங்க 2 பேர்த்துக்கும், வ.உ.சிக்கும் சுப்பிரமணிய சிவாவுக்கும். கோரல் நூற்பாலை வேலை நிறுத்த போராட்டத்திற்கு தலைமை வகித்தவங்க வ.உ.சி. கேட்கலாம் யார் தலைமைன்னு கேட்கலாம். கோரல் நூற்பாலை வேலை நிறுத்த போராட்டத்துக்கு தலைமை வகித்த வ.உ.சி. ஃபஸ்ட்டு வந்து பாண்டிச்சேரிக்கு தப்பி ஓடினது யாருன்னா பாரதியார் போயிருக்காரு. எதுக்காக போனோன்னா சுதேசி இயக்கத்தின் போது சேதனரை வந்து தவிர்க்க பாரதியார் வந்து பாண்டிச்சேரிக்கு போனார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாரதியார் போனதுக்கப்புறம் வந்து அரவிந்த் கோஷ், வி.வி. சுப்பிரமணியர் வந்து போயிருக்காங்க. எங்கே போயிருக்காங்கன்னா பாண்டிச்சேரிக்கு போயிருக்காங்க. எம்.பி.டி. ஆச்சாரியா, வி.வி. சுப்பிரமணியனர், டி.எஸ். ராஜன் ஆகியோர் வந்து இந்த புரட்சிகர நூல்களை வந்து பாண்டிச்சேரி வழியாக சென்னையில் நூல்களை வந்து விநியோகம் பண்ணாங்கன்னா மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுறதுக்காக. அப்போ தான் வந்து விடுதலை பண்ண என்ன வரும், அதுக்காக வந்து இந்த புரட்சிகர நூல்களை வந்து பாண்டிச்சேரி வழியாக சென்னையில் வந்து விநியோகம் பண்ணாங்க. அந்த செய்தித்தாள் என்னென்னா அந்த செய்தித்தாள்கள் வந்து இந்தியா விஜயா சூரியோதயம் இதெல்லாம் பாண்டிச்சேரியிலேருந்து வெளிவந்தன இந்த செய்தித்தாள்கள்.
இதன் மூலம் வந்து பர்டிகுலர் நூல்களை வந்து ஆச்சாரியா சுப்பிரமணியர் ராஜன் ஆகியோர் வந்து பண்ணியிருக்காங்க.